श्रीरङ्गवीररघुपुङ्गववेदमौली गुर्वीडदेन्द्रकरुणापरिणामबोधं शेषाचले सुचिरबोधितछात्रवृन्दं शेषाद्रिनाथगुरुवर्यमहं प्रपद्ये। यस्य वाग्वृत्तिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानगणस्वरूपं विज्ञानविश्राणबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। எல்லாருக்கும் என்னுடைய பிரணாமங்கள். யதீந்திரமய தீபிகாவில் கடைசியாக நம்ம பதார்த்த விபாகம் பார்த்தோம். அதன் பிறகு அஷ்டமி ஒரு நாள் ஊருக்கு போயிட்டு வந்ததுனால கிளாஸ் எடுக்க முடியல, அது ஒரு நாள். இதுக்கப்புறம் பதார்த்த விபாகத்துக்கு அப்புறம் ஸ்ரீனிவாசாச்சார் சுவாமி சாஸ்திரத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார். இந்த பதார்த்தங்களை பற்றி பூர்ணமாக விசாரம் பண்ண போகிறார். இந்த இடத்துல நாம் என்ன வாசித்தோம்? பதார்த்தம் சர்வம் பதார்த்த ஜாத்தம் பிரமாண பிரமேய பேதேன த்விதா பின்னம். எல்லாமே பதார்த்தங்கள் பிரமாணம் என்றும் பிரமேயம் என்றும் இரண்டு வகைப்படும். இப்போது அதிலேருந்து ஆரம்பித்து அத்ரவ்யம் து தசதா அது வரைக்கும். அத்ரவ்யம் சத்வம் ரஜசு தமஸ் சப்தஸ்பர்ஷ ரூபரசகந்த சம்யோகம் சக்தி, இப்படி 10 அத்ரவியங்கள். அத்ரவியம்னா குணம், திரவிய பின்னம் அத்ரவியம் அப்படின்னு வச்சுட்டு இருக்கோம். திரவியம் அல்லாதது எது இருக்கோ அது அத்ரவியம். இப்போ இங்கே பார்க்கலாம். ஏவம் உபதிஷ்டானாம் உத்தேசக்கிரமேண லக்ஷண பரீட்சே கிரியேதே. அடுத்தது ஏவம் உபதிஷ்டானாம் பதார்த்த விஷயங்களில் எதெல்லாம் உபதேசிக்கப்பட்டதோ, சில கிரந்தங்களில் உத்திஷ்டானாம்னு இருக்கும், சில புஸ்தகங்களில் உபதிஷ்டானாம்னு இருக்கும். ஏவம் உபதிஷ்டானாம், இப்படி உபதேசிக்கப்பட்டது, பதார்த்த விபாகங்கள் பண்ணப்பட்டது. அந்த கிரமத்திலேயே லக்ஷண பரீட்சே கிரியேதே, லக்ஷணமும் பரீட்சையும் கிரியேதே செய்யப்படுகிறது. லக்ஷணஞ்ச பரீட்சாச்ச லக்ஷண பரீட்சே. லக்ஷணம்னா டெஃபனிஷன், பரீட்சா அப்படின்னா தத்விஷேக விசாரம்னு அர்த்தம். அதை பற்றியதான விசாரங்கள் இவைகள் பண்ணப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கா. ஏவம் இந்த மாதிரி, பிரமாணம் ஆரம்பித்து இந்த மாதிரி, பிரமாணானி த்ரீன்யேவன்னு பார்த்தோமோ இல்லையோ அந்த விசாரங்கள். இப்போது உபதேச லக்ஷண பரீட்சே கிரியேதே. தத்திர பிரமாகரணம் பிரமாணம். முதல்ல என்ன சொன்னார்? சர்வம் பதார்த்த ஜாதம் பிரமாண பிரமேய த்விதா பின்னம்னு சொன்னார். அதனால் முதல்ல என்ன விசாரம் பண்ணப்படுறது இங்கே அப்படின்னா, பிரமாணம்னா என்ன அப்படின்னு சொல்கிறான். நாம் அன்றைக்கி சொன்னோம், லோகத்தில் 2 தான். ஒன்று வஸ்துவை காட்டி கொடுப்பது, மற்றொன்று வஸ்து. லோகத்தில் 2 தான் இருக்குது. ஒன்று வஸ்துவை காட்டி கொடுக்கக்கூடியது பிரமாணம். அந்த பிரமாணத்தினால் அறியப்படக்கூடிய வஸ்து பிரமேயம்.
அதில் தத்திர பிரமாகரணம் பிரமாணம், அதில் பிரமைக்கு கரணமாக இருப்பது என்பது பிரமாணம். இதான் சிம்பிளாக சொல்கிறார். பிரமாணம்னா என்ன? பிரமைக்கு கரணமாக இருப்பது. இப்போ இதுக்கு மேலே பார்க்க போகிறோம். பிரமாணம்னா என்ன, கரணம்னா என்னெல்லாம் பார்க்க போகிறோம். லக்ஷணம் ஃபஸ்ட்டு பிரமாணத்துக்கு டெஃபனிஷன் சொல்கிறார், லக்ஷணம் சொல்கிறார். பிரமாகரணம் பிரமாணம், பிரமைக்கு கரணமாக இருப்பது பிரமாணம். இப்போது நாம் எந்த ஒன்றுக்கு லக்ஷணம் சொல்கிறோமோ அது லட்சியம். எதற்கு லக்ஷணம் சொல்லப்படுகிறதோ அது லட்சியம். சொல்லப்படக்கூடியதான டெஃபனிஷன்றது லக்ஷணம். இப்போது கௌஹு அப்படின்னா பசுமாடுன்னு அர்த்தம். கௌஹு அதில் தான் கௌ வந்தது. கௌஹு அப்படின்னா பசுமாடு. அதுக்கு லக்ஷணம் என்ன? சாஸ்திராதிமதி கௌஹு. நல்லா புரிஞ்சுக்கணும், சாஸ்திரம் இதெல்லாம். இன்னுமே இந்த பதார்த்த விபாகம் மாதிரிலாம், அதாவது சாமான்யமாக இருக்காது, சாதாரணமாக இருக்காது, சாஸ்திரம் இது. இதுக்கு மேலெலாம் கொஞ்சம் சிரமப்பட்டு புரிஞ்சுக்கணும். பக்கத்தில் புரியலன்னா எழுதி வச்சுக்கோங்க, கிளாஸ் முடிஞ்ச உடனே கேளுங்க. கௌஹு அப்படின்னு இருக்குது. அதனுடைய லக்ஷணம் சாஸ்திராதிமதி கௌஹு. சாஸ்திரான்னா இந்த கழுத்துக்கு கீழே தொங்கின்னு இருக்கும் ஒரு சதை, அதுதான் சாஸ்திரா. பசுமாட்டை பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லோரும் தடவி தடவி கொடுப்பா. அது கழுத்துக்கு கீழே தொங்கின்னு இருக்கும். அது எருமை மாட்டுக்கு இருக்காது, எருது மாடுக்கு இருக்காது, வேறு எந்த விலங்குக்கும் இருக்காது. அசாதாரண தர்மம்தான் லட்சணம். மற்ற எதற்கும் பொருந்தாமல் சொல்லப்படக்கூடியதான வஸ்துவிற்கு மட்டும் பொருந்துறா போல இருக்கணும், அதுதான் லட்சணம். கௌஹு சாஸ்திராதிமதி. சாஸ்திராதிமதினா சாஸ்னா என்ற தசை பகுதியை உடையது அப்படின்னு அர்த்தம். சாஸ்னா அஸ்யாம் அஸ்தி இதி சாஸ்திராதிமதி. இப்போ அந்த சாஸ்னா அப்படின்றது லக்ஷணம். எதுக்கு இது லக்ஷணம்? கௌஹுக்கு லக்ஷணம். அப்போ கௌஹு அப்படின்றது லட்சியம். இப்போ புரிஞ்சிருக்கும். பிரமாணம் லட்சியம், பிரமாகரணத்துவம் லக்ஷணம். இப்போது எதுக்கு லக்ஷணம் சொல்ல போகிறோம்? பிரமாணத்துக்கு லக்ஷணம் சொல்கிறோம். அதனால் பிரமாணம் என்பது லட்சிய, பிரமாணம் என்பது லட்சியம். அதனுடைய லட்சணம் என்ன? பிரமாகரணத்துவம் லட்சணம். பிரமாகரணத்துவம்னா பிரமைக்கு கரணமாக இருக்கும் தன்மை. பிரமைனா ஒரு பொருள், ஒரு அறிவு, அதற்கு கரணமாக இருக்கும் தன்மை. பிரமாகரணத்துவம் பிரமாணஸ்ய லக்ஷணம். சாஸ்திராதிமத்துவம் கோஹோ லக்ஷணம் அப்படின்னு சொல்கிறா போல பிரமாகரணத்துவம் பிரமாணஸ்ய லக்ஷணம். இப்போ பிரமாகரணத்துவம் லக்ஷணம் தனித்தனியாக சொல்கிறார். பிரமாகரணத்துவம் அப்படின்ற இடத்துல பிரமா அப்படின்னு ஒரு பதம் இருக்குது, கரணம்னு ஒரு பதம் இருக்குது. பிரமாணத்தினுடைய லட்சணம் என்ன? பிரமாகரணம் பிரமாணம். ஓ, பிரமைனா என்ன, கரணம்னா என்ன அப்படின்னு கேள்வி வரப்போ பதில் சொல்கிறார். பிரமான்னா இப்படி, கரணம்னா இது அப்படின்னு லட்சணம் சொல்கிறார். எது பிரமா அப்படின்றதுக்கு சொல்கிறார்.
யதாவஸ்தித வியவஹாரானுகுணம் ஞானம் பிரமா. பிரமானா என்னன்னா, உள்ளதை உள்ளபடி காண்பிக்கக்கூடியதான அறிவு பிரமா. நல்லா புரிஞ்சுக்கணும். உள்ளதை உள்ளபடி தெரிவிக்கக்கூடியதான அறிவு பிரமா. யதாவஸ்தித வியவஹாரானுகுணம் ஞானம். யதாவஸ்தித உள்ளதை உள்ளபடி, வியவஹாரானுகுணம் தெரிவிக்கக்கூடியதான ஞானம் அறிவு பிரமை. எனக்கு வஸ்து எப்படி இருக்கோ அப்படியே காட்டி கொடுக்கணும், அதுதான் அறிவு. சங்கு வெள்ளையாக இருக்குன்னா வெள்ளையாக இருக்கணும், வெள்ளையாகவே எனக்கு காட்டி கொடுக்கணும், அதுதான் பிரமாஜானம், நல்ல அறிவு, உண்மையான அறிவு. சங்கு வெள்ளையாக இருக்கிறது போல் பச்சையாக இருக்குன்னு காமிச்சின்னா எனக்கு வந்து உண்மையான அறிவு இல்லை. இப்போது யதாவஸ்தித வியவஹாரானுகுணம் ஞானம் பிரமா. இதில் பாருங்க, முன்னாடி பார்த்தோமா, பிரமாணம் லட்சியம் பிரமாகரணத்துவம் லக்ஷணம்னு பார்த்தோம். எதற்கு லக்ஷணம் சொல்கிறோமோ அது லட்சியம், அதுதான் கோஹோ சாஸ்திராதிமத்துவம் சொன்னோம். கௌஹு லக்ஷியா, சாஸ்திராதிமத்துவம் லக்ஷணம். அது மாதிரி பிரமாகரணம் லட்சியம், பிரமாணம் லட்சியம், பிரமாகரணம் லக்ஷணம். பல மாதிரி இங்கே சொல்லணும், யதாவஸ்தித வியவஹாரானுகுணம் ஞானம் பிரமா அப்படின்னு சொல்லும் பொழுது பிரமா லட்சியம், யதாவஸ்தித வியவஹாரானுகுண ஞானத்துவம் லக்ஷணம். உள்ளதை உள்ளபடி தெரிவிக்கக்கூடிய அறிவாக இருப்பது பிரமா அப்படின்றது லக்ஷணம். லட்சியம் எது? பிரமா லட்சியம். இப்போது இதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுட்டு நாம் அடுத்த பங்கிக்கு போகலாம். ஒரு வஸ்துவுக்கு லட்சணம் சொல்லும்பொழுது 3 விதமான தோஷங்கள் இருக்கக்கூடாது. 3 விதமான தோஷங்கள் இல்லாமல் தான் லட்சணம் நாம் சொல்லணும். இது ஒரு காமன் ரூல். ஒரு பொருளுக்கு இப்போ கௌஹு சாஸ்திராதிமதி அப்படின்னு சொன்னோம். கோஹோ சாஸ்திராதிமத்துவம் லட்சணம். பசுவிற்கு சாஸ்திராதிமத்துவம், சாஸ்திராவை உடையது பசு அப்படின்னு லட்சணம் சொன்னோம். இப்போ இது நிர்தாரணம் பண்ணிட்டோம், இதுதான் லட்சணம்னு, இதுதான் உண்மையான டெஃபனிஷன் முடிவு பண்ணிட்டா சாஸ்திரத்தில். எப்படி? 3 விதமான தோஷங்கள் இல்லாதபடியினால இதுதான் லட்சணம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். என்ன 3 விதமான தோஷங்கள் அப்படின்னா, அதிவியாப்தி, அவ்யாப்தி, அசம்பவம் அப்படின்னு 3 விதமான தோஷங்கள் இருக்கக்கூடாது. அதிவியாப்தி, அவ்யாப்தி, அசம்பவா அப்படின்னு 3 தோஷம் இருக்கக்கூடாது. சரி, இப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒருத்தர் என்கிட்ட வரார், பசுமாடு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறார். நான் சொல்கிறேன், பசுமாடு கொம்பை உடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். பசுமாடு எப்படி இருக்கும்? பசுமாடு கொம்பு உடையதாக இருக்கும், சிம்பிளாக சொல்கிறேன். உடனே அவர் தெருவில் போகிறார், எரும மாட்டை பார்க்கிறார், எருது மாட்டை பார்க்கிறார், ஆடு பார்க்கிறார், இல்லை மான், அதை மான்களை பார்க்கிறார். இதில் ஏதோ ஒன்று அவர் பசுமாடுவாக நினச்சிட்டு அதை அழைச்சிட்டு வர்றார்.
ஏன்? கொம்பு அவைகளுக்கும் இருக்குது. எருமை மாட்டுக்கும் கொம்பு இருக்குது, எருது மாட்டுக்கும் கொம்பு இருக்குது, மற்ற விலங்குகளுக்கும் கொம்பு இருக்குது. நாம் சொல்லக்கூடியதான லட்சணம் நம்முடைய லட்சியத்தை காட்டிலும் மற்ற இடங்களில் பொருந்தித்துன்னா அதுக்கு அதிவியாப்தி அப்படின்னு பேர். லக்ஷ்யாத்து அந்யத்திர வர்த்தமானத்துவம், அதிவியாப்தி. இது ஒரு தோஷம். கொம்பை உடையது பசு அப்படின்னு சொன்னால் கொம்பு இருக்க மற்ற விலங்குகளாமல் அது பொருந்தும். ஆகையினால அதிவியாப்தி நல்லா புரிஞ்சுக்கணும். லட்சியத்தை காட்டிலும் மற்ற இடங்களில் நாம் சொல்லக்கூடிய லட்சணம் பொருந்தினால் அது அதிவியாப்தி. சரி சுவாமி, எனக்கு தப்பாக சொல்லிட்டேன், மறுபடியும் சொல்கிறேன் சுவாமி. கோஹோ கபிலத்துவம் லட்சணம். சரி, மறுபடியும் கபிலத்துவம்னா கருப்பு நிறத்தில் இருப்பது பசு. சரி, மறுபடியும் போகிறார். போனால் எதிர ஒரு சிகப்பு கலரில் பசு வருது, வெள்ளை கலரில் ஒரு பசு வருது, சித்திர பசுன்னுவோம். எல்லா கலரும் சேர்ந்தா மாதிரி ஒரு பசு இருக்குது, ஒரு பசு இருக்கும், கருப்பு வெள்ளை எல்லாம் சேர்ந்தா மாதிரி இருக்கும். இப்போ அதெல்லாம் பார்க்கல. ஸோ பசு தான் அத்தனை போச்சு, ஏன் நீங்கள் பார்க்கவே இல்லை? இல்லை சுவாமி, நீங்கள் கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடியது தானே பசுன்னு சொன்னீங்க, அதான் தேடின்னு போகிறேன், கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பசுவை. அப்போ என்னாச்சு? நீங்கள் சொல்லக்கூடிய லட்சணமானது லட்சியத்திலேயே பொருந்தலை அப்படின்னால் அது அவ்வியாப்தி. நீங்கள் சொல்லக்கூடிய லட்சணம் லட்சியத்திலே பொருந்தலை. லட்சியம் எது? கௌஹு. லட்சணம் என்ன சொன்ன? கபிலத்துவம். கபிலத்துவம்னு சொன்னால் ஸ்வேத பசுவில் இல்லை, ரத்த பசுவில் இல்லை, வெள்ளை பசுவிலையோ சிகப்பு பசுவிலையோ இல்லை. அப்போது அதுக்கு பேர் அவ்வியாப்தி. அசம்பவா. அசம்பவம்னா கோஹோ ஏகசபத்துவம் லட்சணம் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். அதாவது காலில் ஒரு நகம் இருக்கும், பார்த்துருக்கலாம். ஒரு குழம்பு, அதுக்கு பேர் தமிழில் குழம்பு. ஒரு குழம்பு இருப்பது பசு அப்படின்னு சொன்னால் எந்த பசுலையும் ஒன்று இருக்குது, அது ரெண்டு தான் இருக்கும். கோஹோக்கு ஏகசபத்துவம் வராது, குதிரைக்கு தான் ஏகசபத்துவம் வரும். மற்ற எல்லாத்துக்கும் த்விசபத்துவம் தான் இருக்குது. பசுமாட்டுக்கு எப்படி இருக்குது? த்விசபத்துவம் தான் இருக்குது. நீங்கள் பார்த்துருக்கலாம், ரெண்டு நகம் இருக்கும், நடுவில் கேப் இருக்கும். பசு ஜாதி மொத்தத்துலேயும் த்விசபத்துவம் தான் இருக்கோ தவிர ஏகசபத்துவம் அப்படின்றது கிடையவே கிடையாது. ஆகையினால அசம்பவம், நீ சொன்ன லட்சணம் பசுமாடுகளில் பொருந்தாது, அது அசம்பவம். இதை இவரே பின்னாடி சொல்கிறார். அதிவியாப்தி, அவ்வியாப்தி, அசம்பவம் என்னன்றது பின்னாடி சொல்கிறார். மேக்சிமம் நாளைக்கு நம்ம பார்ப்போம் அந்த விஷயத்தை. இப்போது இவர் எப்படி இப்படி எழுதினாலும் தெரியல, இங்கே சொல்லிவிட்டு அங்கே போயிருக்கணும், முதல்ல இங்கே சொல்லலை அவர். அப்போ தான் நமக்கு அடுத்த பங்க்தி புரியும். அதிவியாப்தி, அவ்வியாப்தி, அசம்பவா அப்படின்னு சொல்லப்படுறது. 3 தோஷங்கள் இருக்கக்கூடாது லட்சணம் சொல்லணுன்னா. இப்போ இங்கே வாங்களேன். பிரமான்னா என்ன? யதாவஸ்தித விவகாரானுகுணம் ஞானம் பிரமா. உள்ளதை உள்ளபடி
தெரிவிக்கக்கூடியதான அறிவு என்பது பிரமா. அதான் பார்த்தோம். பிரமா லட்சியம், யதாவஸ்தித விவகாரானுகுணம் ஞானம் லக்ஷணம் அப்படின்னு பார்த்தோம். சரி, எவ்வளோக்கு இவ்வளோ பெருசாக சொல்கிறீங்க சுவாமி? யதாவஸ்தித விவகாரானுகுணம் ஞானம் பிரமான்னு ஏன் சொல்கிறீங்க? வேண்டாமே, சிம்பிளாக உள்ளதை உள்ளபடி தெரிவிக்கக்கூடியதான அறிவு பிரமா அப்படின்னு ஏன் சொல்லணும்? இந்த உள்ளதை உள்ளபடி தெரிவிக்கக்கூடியது இதெல்லாம் தள்ளு. ஞானம் பிரமா சிம்பிளாக இருக்கா இல்லையா? நீயும் அறிவு தான் பிரமான்ன, நானும் அறிவு தான் பிரமான்றேன். ஞானம் பிரமான்னு சொல்லிட்டு போயேன். எதுக்கு உள்ளதை உள்ளபடி தெரிவிக்கக்கூடியது அப்படின்ற பதங்கள்லாம்? ஞானம் பிரமான்ட்டு போகலாமோ இல்லையோ அப்படின்னால் அதுக்கு சொல்கிறார், க்ஷுக்திகாயாம் இதம் ரஜதமிதி ஞானே அதிவியாப்திஹி. இப்போது இந்த பீச்சுக்கெல்லாம் போனீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ நமக்கு பக்கத்துலேயே பீச் இருக்குது. ஒரு 22 கிலோமீட்டரில் ஒரு பீச் இருக்குது. ஆனால் அங்கே போக முடியாது, அவ்வளோ சுவாரஸ்யம் இருக்காது. அதாவது என்ன சொல்கிறது, என்ன மாதிரி ஆள் போகிறதுக்கு தகுதி இல்லாத பீச் அது. மற்றபடி போகிறா, நான் போக முடியாது, அதுதான் நான் சொல்கிறேன். 22 கிலோமீட்டரில் ஒரு பீச் இருக்குது, இல்லைன்னா 45 கிலோமீட்டரில் ஒரு பீச் இருக்குது. அங்கே பெருமாள் எழுதி இருக்கார், சலசைன பெருமாள் எழுதி இருக்கார். அங்கே நின்னா போகலாம். அடிக்கடி போகிற ஒரு பீச். இப்போது கார்த்தால வேளையில் நீங்கள் கடற்கரைக்கு போனீங்கன்னா அங்கே இந்த சிப்பி இருக்கும். சிப்பின்னா இந்த ஓடு, கிளிஞ்சல், அதுக்கு பேர் தான் சுக்தின்னு பேர். சுக்திகா அப்படின்னா அந்த கிளிஞ்சல் ஓடு. அதை கார்த்தால பார்க்கும்போது பார்த்துக்கலாம். நீங்கள் சூரிய வெளிச்சம் பட்டால் நன்னா வெள்ளி மாதிரி ஜொலிக்கும். அது பல 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 பலன்னு இருக்கும். நமக்கு பார்க்கறதுக்கு வெள்ளி துகள்கள் அங்கங்கே செதறி இருக்கா போலே தோணும். நமக்கு பீசஸ் ஆஃப் சில்வர் அங்கங்கே செதறி இருக்கிறா போலே தோணும். ஓ, சுக்திகாயாம் இதம் ரஜதம். கிழிஞ்சலை பார்த்து இது வெள்ளி அப்படின்னு ஏற்படுறது எனக்கு அறிவு. அறிவு பிரமா அப்படின்னு சொன்னால், சுக்தியை பார்த்து இதம் ரஜதம் அப்படின்னு நினைக்கிற அறிவு பிரமையாயிடும், உண்மைன்னு ஆகிடும். உண்மைன்னு ஆகிடும். சுக்தியை பார்த்து இதம் ரஜதம், நாம் அதை உண்மைன்னு தான் ஒத்துக்கிறோம். பின்னாடி சொல்லுவாள், பின்னாடி அப்படின்றத சொல்லுவாள். நம்மளை தவிர மற்றவாள்லாம் அதை பொய்ன்னு சொல்கிறா. நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே உண்மை. இப்போ சுக்திம் திருஷ்டுவா இதம் ரஜதம் இதி ஞானே அதிவியாப்தி. அதிவியாப்தினா நான் என்ன சொன்னேன்? லட்சியத்தை காட்டிலும் லக்ஷணமானது வேறு ஒரு இடத்தில் பொருந்தினால் அது அதிவியாப்தி. லட்சியத்தை காட்டிலும் லக்ஷணம் மற்ற இடங்களில் பொருந்தினால் அது அதிவியாப்தி. இதான் சொன்னேன். லட்சியம் எது? பிரமா. லக்ஷணம் எது? ஞானம். ஞானம் பிரமான்னு சொன்னால் எங்கே அதிவியாப்தி தோஷம் வருது? தவறான கணிப்புகள், அங்கேயும் அதிவியாப்தி தோஷம் வருது. சரியாக கணிக்காமல் தவறாக கணிக்கிறோமோ இல்லையோ, அங்கே அதிவியாப்தி தோஷமானது ஏற்படுறது. அதனால் ஞானம் பிரமான்னு சொல்ல முடியாது. ஞானம் பிரமா இத்யுக்தே சுக்திகாயாம் இதம் ரஜதம் இதி ஞானே அதிவியாப்தி.
இதம் ரஜதம் அப்படின்ற ஞானத்தில் அதிவியாப்தியானது ஏற்படுறது. அத உக்தம் விவகாரானுகுணம் இதி. அதனால தான் சுவாமி சொன்னோம், விவகாரானுகுணம் ஞானம், விவகாரத்திற்கு உட்பட்டதாக இருக்கக்கூடியதான ஞானம் பிரமா அப்படின்னு சொன்னோம். இந்த அதிவியாப்தியை வாரணம் பண்ணுறதுக்காக. அப்போ கூட சுவாமி விவகாரானுகுணம் ஞானம் பிரமான்னு வச்சுக்கலாமா தவிர யதாவஸ்தித அப்படின்ற பதம் வேண்டாமே. யதாவஸ்தித அப்படின்ற பதம் வேண்டாமே. விவகாரானுகுணம் ஞானம் பிரமா, சிம்பிளாக இருக்கே, முடிச்சுட்டு போயேன். அப்படி ஒரு கேள்வி. இல்லை சுவாமி, விவகாரானுகுணம் ஞானம் பிரமான்னு சொன்னால் அங்கேயே அதிவியாப்தி மறுபடியும் வருது. அதிவியாப்தி போகலை. நல்லா புரிஞ்சுக்கோ. ஞானம் பிரமான்னு சொன்னால் சுக்தியை பார்த்து இதம் ரஜதம் அப்படின்னு ஏற்படக்கூடிய ஞானத்தில் அதிவியாப்தி தோஷம் வருது. அதனால் ஞானம் பிரமான்னு சொல்ல முடியாது. நல்ல ஞானத்துலேயும் நல்லதாகவும் ஒரு ஞானம் ஏற்படும், தவறானதாகவும் ஞானம் ஏற்படும். ஞானம் ரெண்டு விதமாக ஏற்படும். அறிவுன்றது ரெண்டு விதமாக ஏற்படும். அதே மாதிரி சரி, அதை வாரணம் பண்ணுறதுக்காக விவகாரானுகுணம் ஞானம்னு போட்டோம். தெரிவிக்கக்கூடியது, விவகாரம் பண்ணுவதற்கு யோக்கியதையாக இருக்கக்கூடிய ஞானம், தெரிவிக்கக்கூடிய ஞானம். விவகாரம்னா விசாரம். சுவாமி ஏவமப்பி தத்ரைவ அதிவியாப்தி. சுவாமி இன்னும் அதிவியாப்தி கழியிலையே, அங்கேயே தான் இருக்குது, அப்படியே இருக்குது அதிவியாப்தி. ஏன்? சுக்தியை பார்த்து இதம் ரஜதம்னு விவகாரம் தானே சுவாமி பண்ணுறோம். கிளிஞ்சலை பார்த்து இது வெள்ளி என்பதாக விவகாரம் தானே பண்ணப்படுறது. பிராந்தி தசாயாம் அப்பி இதம் ரஜதம் இது வியவஹ்ரியமானத்வாத். சுவாமி நல்ல ஸ்தலமோ அல்லது பிராந்தி ஸ்தலமோ, பிராந்தி தசாயாம் அப்பி நாம் தவறாக புரிந்து கொண்ட இடத்துலையும் கூட சுக்தியை பார்த்து இதம் ரஜதம் அப்படின்னு விவகாரம் தான் சுவாமி பண்ணுறோம். அப்போ விவகாரானுகுணம் ஞானம் பிரமான்னு சொல்ல முடியாது. அத உக்தம் யதாவஸ்திதம் இது. ஆகையினால தான் யதாவஸ்திதம் அப்படின்னு ஒரு பதத்தை அங்கே பிரயோகம் பண்ணோம். இப்போ யதாவஸ்திதம்னு போட்டதுனால என்ன ஆச்சு? சம்சய, இப்போ எந்த கஷ்டமும் இல்லை, உள்ளதை உள்ளபடி தெரிவிக்கக்கூடியதான அறிவு. இப்போ சுக்தியும் திருஷ்டுவா ரஜதம்னு இருக்க, சுக்தியை பார்த்து கிளிஞ்சலை பார்த்து வெள்ளி என்று தெரிந்து கொள்ளக்கூடியதான ஸ்தலமானது பொய்யின்னு ஆயிடுத்து. ஏன் அப்படின்னா உள்ளதை உள்ளபடி தெரிவிக்கக்கூடிய அறிவு தான் சுவாமி பிரமா. அது உள்ளதை உள்ளபடி தெரிவிக்கலையே. சுக்தியை சுக்தியாக காமிச்சாதான் பிரமா, சுக்தியை சுக்தியாக காட்டலையே. ஆகையினால அது அப்பிரமா. இது பிரமா. பிரமான்னா என்ன? கிளிஞ்சலை கிளிஞ்சலாக காண்பித்தால் அது பிரமா, கிளிஞ்சலை வெள்ளியாக காண்பித்தால் அது அப்பிரமா. இது எப்போ தெரிஞ்சுது? யதாவஸ்தித அப்படின்ற பதம் போட்டாதான் உள்ளதை உள்ளபடி அப்படின்ற பதப்பிரயோகம் பண்ணால் உள்ளதை உள்ளபடி தெரிவிக்கக்கூடியதான அறிவு பிரமா அப்படின்னு லட்சணமானது கிடைக்கிறது. அப்போது இது அதிவியாப்தி அப்படின்ற தோஷத்தை வாரணம் பண்ணிட்டு கிடைக்கக்கூடியதான இடம். இந்த இடம் யதாவஸ்தித விவகாரானுகுணம் ஞானம் பிரமா அப்படின்னு லக்ஷணம் சுஸ்தமாச்சு. ஸ்வஸ்தம்னா எந்த விதமான தோஷமும் இல்லாமல் சரியான லக்ஷணம் ஆச்சு. இதுக்கு மேலே இந்த பதத்தை பிரயோகம் பண்ணுறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னா சம்சய அந்யதா ஜானம் விபரீத ஜானம் அப்படின்னு சில சொல்கிறார். இதை நாளைக்கு பார்க்கலாம்.
இதோட இந்த கிளாஸை பூர்த்தி பண்ணிக்கலாம். டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, நான் சொல்கிறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.